பசிக்குதே. இவட்ட சொல்லலாமா? சொன்னா ஏசுவாளே. இல்லனா இவளை விட்டுட்டு நம்ம மட்டும் சாப்பிட போவோமா? வேண்டாம் வேண்டாம், அப்புறமா குத்தி காட்டுவா. சரி கூப்பிட்டு பாப்போம். நல்லா சிரிச்ச முகத்தோட கூடும். கமலி சொல்லு தீபி. ரொம்ப நேரமா ஒரே இடத்துல உட்கார்ந்த மாதிரி இருக்குல்ல? ஆமாடி. நம்ம வேணா போய் சாப்பிட்டுட்டு வந்துருமா? என்னடி இப்பவே சாப்பிடணும்? நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்காரவியே. மாப்பிள்ளை எப்ப சாப்பிடுறாரோ அப்பதான் நம்ம சாப்பிடணும். அவர் எப்ப சாப்பிடுவாரு? அது கொஞ்சம் நேரம் போகும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. நம்ம பொண்ணு மாப்பிள்ளை கூட சாப்பிட்டேன்னு வை, போட்டோலாம் நம்மள எடுப்பாவே. அப்படியா? சரி சரி, கொஞ்ச நேரம் இரு, போயிடலாம். இவ எதுக்கு வந்தாளா கல்யாணி வீட்டுக்கு? கேமராமேன் இவளையே தான் போட்டோ எடுப்பான்னு இவளுக்கு நினைப்பு. அந்த போட்டோ வச்சு என்ன பண்ண போறாளோ? கல்யாணி வீட்டுக்கு வந்தோமா, தந்தது சாப்பிட்டோமான்னு போனோம். இனி கல்யாணி வீட்டுக்கு இவ கூட வரக்கூடாதுப்பா. தீப்தி என்னத்த சொல்ல போறாளோ? சொல்லுடி கமலி, நம்ம சாப்பிட போமா? நெசமாவா சொல்ற? ஆமாடி, லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு. சரி சரி, அப்ப வா போவோம். நம்ம பேசுறது கேட்டுட்டு சரி ஏதோ ஒண்ணு சாப்பிட போறோம், அது போதும். ஏ தீப்தி, இங்க வா. அங்க ஏண்டி நின்னுட்டு இருக்கா? வா, வந்து சாப்பாடு எடுத்துட்டு போ. என்னடி சொல்ற? ஆமா, அங்க பாரு, எல்லாரும் இததான் எடுத்து சாப்பிடுறாவே. அப்ப ஏதோ பஃபே சிஸ்டம் சொன்னாவே. இதுதான் பஃபே சிஸ்டம். சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டோம், நம்ம எடுத்துட்டு போனோம். சரி சரி, ஏதோ ஒண்ணு கிடைச்சா போதும். எந்த பிளேட் எடுக்கலாம்? ஏதாச்சும் ஒண்ணு சட்டப்பட்டு எடுத்துட்டு போவோம் வா. அப்படியெல்லாம் எடுக்க முடியாதுடி. இதுல கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி இருக்குல்ல? எல்லாமே ஒரே அளவுதான். இல்லடி, நல்லா பாரு. நான் இந்த முதல் இருக்கதை எடுக்க போறேன்ப்பா. நீ வாய்ஸ்துக்கு ஏதாவது எடுத்துட்டு வா. இதுல 3 குலாப் ஜாமுன் வச்சிருக்கு. இதுலயும் 3 தான் வச்சிருக்கு. ஏடி கமலி, அதுல எவ்வளவு இருக்கு? அட பைத்தியம், எல்லாத்தையும் 3 தாண்டி இருக்கு. உனக்கு வேணும்னா தின்னு முடிச்சிட்டு போய் வாங்கு. அது ரெண்டாவது போய் வாங்க ஒரு மாதிரி இருக்கும்டி. எங்கடி உட்கார்ந்து சாப்பிடுறது? வா, அங்க எங்கேயாச்சும் இடம் இருக்கான்னு பாப்போம். எங்க போய் வைக்க போறா? அங்க ஒரு இடமும் இல்ல. ஏடி, நம்ம ஊரெல்லாம் சாப்பிடுறதுக்கு நிறைய பந்தி மாதிரி போட்டு வச்சிருப்பாங்களா? ஆமா, இங்க அப்படி ஒண்ணையும் காணோம். இங்கெல்லாம் இப்படி தாண்டி நின்னுக்கிட்டே சாப்பிடணும். நின்னுட்டு சாப்பிட்ட மாதிரியாடி இருக்கும். யாரு நின்னுட்டு சாப்பிட போறா? நான் உட்கார போறேன். உட்கார போறியா? எங்க உட்கார போறா? நம்ம பேசாம இங்கே உட்கார்ந்து கூடாது. ஏது இங்க தரையிலையா? அங்க புல்லு புல்லா போட்டு வச்சிருக்கல, அதுல போய் உட்கார்ந்து சாப்பிடுவோம். வா தீபி, இங்க உட்காருவோம். இடி, அங்கெல்லாம் உட்கார்ந்து சாப்பிட கூடாது. சும்மா வாடி, பாத்துக்கலாம் யார் என்ன சொல்ல போறா. இடி, அங்கெல்லாம் நின்னு போட்டோ எடுப்பவே. போட்டோ எடுக்கிறதுக்கு அந்த இடத்தை உருவாக்கி இருக்கவே. அண்ணன் பாரு, போட்டோ எடுக்க வந்திருக்கவே. இங்க வாட்டி. ஏடி, போட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா போட்டுருக்கவே. உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு ஒரு இடம் கூடல. இங்கெல்லாம் நின்னுட்டு தான் சாப்பிடணும். அண்ணன் பாரு, அந்த அங்கிள் போயிட்டாங்க. அடுத்த ஆளு வருவாங்கடி. இவ ஒருத்தி, இவ கூட இருந்த மான மரியாதை எல்லாம் போயிரும் போல. இல்லாட்டாலும் உங்களுக்கு என்ன மான மரியாதை இருக்கு? சும்மா இருடி. எனக்கு தெரியாதுப்பா, நான் உட்கார்ந்து தான் சாப்பிட போறேன். சரி உட்கார்ந்து சாப்பிடு. ஆனா கண்ணு முன்னாடி இருக்காது, வேற எங்கேயாவது போ. ஏன் அப்படி? அங்க பாருடி, நிறைய அன்னைமாரெல்லாம் இருக்காங்க. அவங்க முன்னாடில அப்படி கீழே உட்கார்ந்து சாப்பிடுறது. அங்க இருக்கிற ஒரு ஆள் கூட உன்னை எட்டி பார்க்கல, அது தெரியுமா? சும்மா மனசுக்குள்ள எல்லாரும் நம்மளே தான் பாக்குறான்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. சரி, நான் நினைக்கல. தயவு செய்து உட்கார்ந்துறாவே. ஏடி, அங்க ஏதோ சிக்கன் பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு, எல்லாருக்கும் கொடுக்கவே. எங்க எங்க? அதான் அந்த மரத்து பக்கத்துல. நில்ல, போய் பார்த்துட்டு வரேன். இது மட்டும் அவளுக்கு அசிங்கமா தெரியல. இருக்கிறது போதும்னு இருக்க மாட்டா, இல்லாததுக்கு பரப்பா. இவி எப்ப போட்டோ எடுத்து முடிப்பாவே? நம்ம உட்கார்ந்து போய் சாப்பிடணும். நம்ம யார் பார்த்தா என்ன, நிம்மதியா சாப்பிடணும். இவளை என்ன காணும்? சும்மா சொன்னேன். இப்ப எங்க போய் நின்னுக்கிட்டு அசிங்கப்பட்டு இருக்கான்னு தெரியல. ஏடி கமலி, அங்க குடுக்கல. நீ எப்படி போய் கேட்டா? எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தா குடுப்பீங்களான்னு கேட்டேன். அவி அப்பெல்லாம் இல்லம்மான்ட்டே. சரி சரி.